ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பீஃப் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு ஸ்பூன் சீரகம், சோம்பு, அன்னாச்சி பூ, மராட்டி முக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், வெங்காயம் 5, தக்காளி 6, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், பீஃப் 1 kg. நீங்கள் சிக்கன் மட்டன் கூட எடுத்துக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, ஆயில் சேர்த்திக்கோங்க. சீரகம், சோம்பு, அன்னாச்சி பூ, மராட்டி முக்கு இதை சேர்த்திக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். கட் பண்ணி வச்ச ஆனியனை இதோட சேர்த்திக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு சால்ட் சேர்த்திக்கலாம். கட் பண்ணி வச்சு டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கூட நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போன அப்புறம் கறி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ பீஃப் எடுத்துருக்கோம். நீங்கள் உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சிக்கன் ஒரு மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 விசில் வெட்டிக்கலாம். நீங்கள் எந்த மீட் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் கவுண்ட் மாற்றிக்கலாம். இப்போது 5 விசில் வந்துடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொத்தமல்லி, கருவேப்பிலையை தூவி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்க பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ நாங்கள் டேஸ்டியான சூப்பரான பீஃப் கிரேவி ரெடி. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். Follow for more cooking videos.